அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. போன வீடியோவில் சூரத்துல் இஹ்லாஸ் பார்த்தோம். இந்த முறை 112வது அத்தியாயம் பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் 113வது அத்தியாயமான சூரத்துல் ஃபலக். ஃபலக் என்றால் அதிகாலைன்னு அர்த்தம். நம்ம தொடர்ந்துல நம்மளுடைய நோக்கம் என்ன, தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களோட நோக்கமே, என்னுடைய நோக்கமே கற்போம் கற்பிப்போம். நம்ம மூலம் கத்துக்குருவோம், அதை என்ன செய்வோம், கற்பிப்போம். கற்போம் கற்பிப்போம் தான் நம்மளோட நோக்கமே. அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பெரும்பாலான 99% நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிற இந்த சூறாக்கள்ல 3 சூறாக்கள் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா குல்ஹுவல்லாஹு அஹது, குல்ஹு ரப்பில் ஃபலக்கு, குல்ஹு ரப்பின் நாஸ். பெரும்பாலானவங்க 99% இந்த மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். என்ன சின்ன சூறாக்கள் இன்னொன்னு இருக்குது, என்ன ஆத்தேனாக்கள் கௌசர்னு. அது மாதிரி இந்த சின்ன சின்ன சூறாக்களை பெரும்பாலும் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். நாம இந்த சின்ன சூறாக்களுக்காவது நம்ம என்ன செய்யணும், குறைந்தபட்சம் அர்த்தத்துல மனசுல பதிய வைக்கணும். இதுதான் நோக்கம். இந்த சின்ன சூறாக்களுக்கான அர்த்தத்தையாவது நம்ம என்ன செய்யணும், 4 வசனம், 3 வசனம், 5 வசனம், இந்த மாதிரி வர்ற விஷயங்களை மனசுல பதிச்சுக்கணும். நம்ம ரெகுலரா ஓதணும். ஒவ்வொரு தடவை தொழுகையில நிற்கும் போதும் இந்த அர்த்தத்தோட நம்ம அந்த குரானை ஓதும் போது, அந்த சூறாவை ஓதும் போது நம்மளுக்கான கவனம் சிதறாது. இன்னொன்னு, அதோட பொருள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கவனம் இன்னும் அதிகமாகும். அதான் நோக்கம். அதன் பிரகாரம் இந்த 113வது அத்தியாயம், குரான்ல 113வது அத்தியாயமா வரக்கூடிய இந்த சூரத்துல் ஃபலக், அத இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த சூரத்துல் ஃபலக்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க பிரார்த்தனை தான், முழுக்க முழுக்க துவா தான். நம்ம எதை கேட்கணுமோ, எப்படி கேட்கணுமோ அத முறையா, தனியா, அழகா அல்லாஹ் சொல்லித்தரான். 5 வசனம் தான் இருக்குது. மக்காவில் அருளப்பட்ட சூரா அது. 5 வசனம் தான் இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அவுது பிரப்பில் ஃபலக். ஃபலக்னா அதிகாலைன்னு அர்த்தம், வைகரை. குல் சொல்லுங்க நபியே, அவுது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு வரிசா. குல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வரிசையா வருது. அன்று கேட்பீராக, நீங்க கேளுங்க. இருளிலிருந்து விலகி, இருளை விலக்கி வைகரையை உண்டாக்கும் அந்த அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குல் அவுது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். முதல் வசனம், மின் ஷர்ரி மா ஹலக். ஷர்ருனா தீங்கு, தீமை. மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றில், அவன் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கில் இருந்தும். ஒட்டு மொத்தமா அல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டான். இதை விட அழகா யாரும் சொல்லி தர முடியாது. என்னென்ன அல்லாஹ் படைச்சிருக்கானோ அத்தனையோட தீங்குல இருந்து பாதுகாத்து. அவன் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கில் இருந்தும். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் என்னென்ன படைச்சிருக்கானோ அதுல இருந்து என்னென்ன தீங்கு வருமோ அத்தனையில இருந்தும். இருந்தும்னா என்ன அர்த்தம், நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்பீராக, சொல்வீராக. முதல் வசனம் என்ன, குல் அவுது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். இரண்டாவது வசனம், வ மின் ஷர்ரி காஷிகின் இதா வகப். மூணாவது வசனம், வ மின் ஷர்ரி காஷிகின் இதா வகப். இப்போ நைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நைட்ல முதல்ல இருட்டானாலே சில பேருக்கு பயம் இருக்கும். நல்ல அடர்ந்த இருட்டுனாலே பயம் இருக்கும். அதுல தனியா போனா இன்னும் பயம் இருக்கும். அது போக பூச்சி, பட்டை, பாம்பு, பல்லி, நாய், எதுவா இருந்தாலும், ஏன் மனிதர்களால கூட நமக்கு பிரச்சனை வரும் இரவில். அதனால அல்லாஹ் பிரத்யேகமாக சொல்லி கொடுக்குறான்,
இரவில் ஏற்படும் இரவின் தீங்குகளை விட்டும், இருளில் ஏற்படும் இரவின் தீங்குகளை விட்டும். இப்ப நைட்ல என்னன்னா நமக்கு பிரச்சனை வருமோ அத்தனை தீங்குல இருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக. முதல் வசனம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்வீராக. கேளுங்க. மின் ஷர்ரி மா ஹலக், இரண்டாவது வசனம் அவன் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கில் இருந்தும். மூணாவது வசனம் வ மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கம், இருள் ஏற்படும் போது இரவு ஏற்படும் போது இரவின் தீங்கில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்பீராக என்று சொல்வீராக. மூணாவது வசனம். நாலாவது வசனம் வ மின் ஷர்ரின் நஃபாசாத்தி ஃபில் உக்கத், அந்த காலத்துல முடிச்சு ஊதுவாங்க, முடிச்சுகள்ல ஊதி ஊதி இந்த செய்வனம் பண்றவங்க சூனியம் பண்றவங்க இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் பண்ணுவாங்க. மந்திரித்து முடிச்சுகளை ஊதும் அந்த கெடுதியில இருந்து, அது மிகப்பெரிய கெடுதி. இது போன்ற கெடுதிகள் நம்மை அண்டாதிருக்க, நம்மை பாதிக்காமல் இருக்க ஒரு பெரிய பிரார்த்தனை பேழை இந்த சூறா. மின்ஷர்ரி, நாலாவது வசனம் மின்ஷர்ரி வாஷிக்கின் இதா வக்கம், மந்திரித்து முடிச்சுகளில் ஊதும் அந்த பெண்களின் தீங்குகளை விட்டும். கடைசி அஞ்சாவது வசனம் மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், ஹசதுனா பொறாமை, ஹசதுனா பொறாமை. இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை அப்புறம் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். ஃபலக்குனா அதிகாலை, ஷர்ருனா தீமை, அந்த மாதிரி ஹசதுனா பொறாமை. இந்த மாதிரி சின்ன சின்ன அரபு சொல்லுக்கு உள்ள பொருளை மைண்ட்ல வச்சுக்கணும். அப்போ ஈஸியா இருக்கும். அந்தந்த வசனங்கள் வரும்போது இதுக்கு இதுதான். ஷர்ருனா தீங்கு. மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் அந்த தீங்கில் இருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இதுதான் அர்த்தம். ஹசதுன்னா பொறாமைன்னு வச்சுக்க வேண்டியதான். ஒகாசிக்கின் இதா வக்கப்புங்கிறப்போ அந்த மந்திரித்து முடிச்சு ஊதும் அந்த தீங்குகளை விட்டும் மைண்ட்ல வச்சுக்கிறது வேண்டியதான். 5 வசனம் தான். முழுக்க முழுக்க இந்த அத்தியாயம் பார்த்தோம்னா பிரார்த்தனை தான். நம்ம தனியா தொழுகைக்கு அப்புறம் என்ன செய்யறோம்? இறைவா, பிரயாணத்துல போறவங்க இருப்பாங்க, ராத்திரியில பிரயாணம் பண்றவங்க இருப்பாங்க, யாரையாவது பார்க்க போறவங்க இருப்பாங்க, எல்லாத்துக்குமே சேர்த்து அல்லாஹ் ஒரு பிரார்த்தனை பேழையா இந்த அத்தியாயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம என்ன செய்யறோம்? குலது ரப்பில் ஃபலக் அப்படி அப்படி ஓதிட்டு போயிடுறோம். என்ன பொருள்னு தெரிஞ்சதுன்னா நிறுத்தி நிதானமா ஓதும் போது தெரியும். அதனால தொழுகையில நம்ம அவசரப்படக்கூடாது. அவசரமா வாசல்ல வண்டி நிக்குது அதனால வேகமா தொழுதுட்டு போவோம்னு போகக்கூடாது. அப்படி போறதா இருந்தா நம்ம காருக்காக தொழுகிறோம், இல்ல நம்ம வண்டிக்காக நிக்கிறோம், நம்ம சைக்கிளுக்காக நிக்கிறோம், ஆளுங்க நிக்கிறாங்க அதுக்காக தொழுகிறோமா ஆயிடும். தொழுகை எப்படி இருக்கணும்? அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். 5 நிமிஷம் தானே தொழுவ போறோம், அரை மணி நேரமா தொழுவ போறோம், 6 மணி நேரமா தொழுவ போறோம், 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷம் கூட சின்ன சின்ன சூறாக்கள் நம்ம ஓதும் போது அதை பொருள் அறிந்து அதை மனசுல பதிய வச்சு அதை மெதுவா ஓதும் போது நம்மளுடைய தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ஒரு காலம் நீர்த்து போகாது. காரணம் என்ன? புரிஞ்சு படிக்கிறோம், தெரிஞ்சு தொழுகிறோம். அப்ப நம்மளோட கவனம் சிதறாது. குல் அஊது பிரப்பில் ஃபலக் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எப்பவுமே குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்றதுக்கு முன்னால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் டைரக்ட் அப்படி குலது ஒரு ஃபலக்னு ஓத ஆரம்பிச்சிடறாங்க. அந்த தவறுகளை செய்யக்கூடாது. ஏன்னா குர்ஆனை ஓதும் போது ஷைத்தான்ல இருந்து பாதுகாப்பு தேடிட்டு தான் அல்லாஹ்வோட பேரை சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். இப்ப இனிமேல நம்ம ஓதும் போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலையின் இறைவனத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஃபலக்னா அதிகாலை, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த ஒவ்வொன்றின் தீங்கிலிருந்தும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தலையில வந்துடும். 5 தடவை 50 தடவை திருப்பி திருப்பி நம்ம கேட்கும் போது என்ன ஆயிரும்? நம்ம மனசுல இன்ஷா அல்லாஹ் பதிஞ்சிரும். பதிஞ்சிருச்சுன்னா, பொருள் தெரிஞ்சிருச்சுன்னா நாம என்ன செய்வோம்? அதை பிராக்டிஸ் பண்ணுவோம்.
இப்போ ஃபரலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், சில சமயம் பள்ளிவாசல்ல தொழுகிறோம், சில சமயம் வீட்டில் தொழுகிறோம். நிறைய உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுகும் போது இதை பிராக்டிஸ் பண்ணணும். மெதுவா இந்த சூறாவை சொல்லி, ஒவ்வொரு வசனத்தை சொல்லி, அதோட அர்த்தத்தை மைண்ட்ல வச்சு, அடுத்த வசனத்தை சொல்லி, அதை மைண்ட்ல வச்சு, இப்படி பிராக்டிஸ் பண்ணணும். 5 வசனம் தானே, ஈஸியா இன்ஷால்லா பண்ணிடலாம். நம்ம நோக்கம் என்ன? கற்போம் கற்பிப்போம். நாம படிச்சுக்கிட்டோமா, நாம தெரிஞ்சுக்கிட்டோமா, உடனே என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் ஒரு 5 பேருக்காவது இதே மாதிரி சொல்லி கொடுத்தோம். நாங்க வெளிநாட்டுல இருக்கும்போது எங்களோட வேலை பார்த்தவங்கள வந்து நிறைய சகோதரர்கள் எழுத படிக்க தெரியாதவங்க இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வருவாங்க, தொழுவாங்க. நம்மள தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் சலம் கொடுப்பாங்க, கேட்பாங்க, பேசுவாங்க. நான் ஒரு சகோதரரை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வேகமா குனிஞ்சாரு, ருக்குவுக்கு போனாரு, நிமிர்ந்தாரு, திருப்பி சுஜிதாக்கு போனாரு, திருப்பி வேகமா சுஜிதாவில இருந்து எந்திரிச்சாரு, திருப்பி சஜிதாக்கு வேகமா போனாரு. அவரோட தொழுகை எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவசர கதியில இருந்தது. இப்போ தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன், சகோதரங்க வாங்க, என்ன இவ்வளவு ஸ்பீடா தொழுகிறீங்களா, என்ன விஷயம், ஏன் இவ்வளவு வேக வேகமா ஓதுறீங்கன்னு நான் கேட்டேன். வெளிநாட்டுல நான் இருக்கும்போது அவர் சொன்னாரு, இல்லைங்கம்மா, எனக்கு எந்த சூறாவும் தெரியாது, ஓதுறதுக்கான எந்த சூறாவும் தெரியாது. எனக்கு அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன், வேற எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு சொல், அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவேன், அவ்வளவு சொல்லிட்டு குனிஞ்சு எந்திருப்பேன். ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு இதுவே யோசனையா இருந்தது. இது மாதிரி நம்ம சொல்லி அவர் நமக்கு புரிய வச்சு நமக்கு தெரியுது இந்த மாதிரி தெரியாதுங்கிறது. நம்ம ஈஸியா ஒரு ஆள் என்ன சொல்லிடுவோம், இப்படி தப்பா தொழுகிறாரு, நம்ம ஈஸியா குறை சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா பின்னால என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் யாரையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைகளை சொல்லக்கூடாது. அப்ப நம்ம யோசிச்சேன், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப அதே சகோதரர் அடுத்த நாள் கூப்பிட்டு, உங்களை மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு கொஞ்சம் தெரியணுமே, எத்தனை நம்ம வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு எடுத்தோம்னு ஒரு 10 பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த 10 பேரும் முதல்ல மனம் வந்து சொல்றதுக்கே தயங்குனாங்க, தெரியாதுன்னு சொல்றதுக்கே கூச்சப்படுறாங்க. இருந்தாலும் அவங்கள்ட்ட பேசி ஒரு 10 பேரை நாங்க புறக்கி எடுத்துட்டோம். அப்புறம் நாங்க ஒரு பிளான் பண்ணோம். எப்படின்னா, டெய்லி ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உட்கார்றதுன்னு பிளான் பண்ணி டெய்லி உட்கார ஆரம்பிச்சேன். எப்படின்னா, எழுதுறதும் இல்லை, படிக்கிறதும் இல்லை, செவி வழி செய்தி. அந்த நான் உட்காந்துக்கிடுவேன், எனக்கு பக்கத்துல என்னோட சகோதரர் ஒருத்தர் உட்காந்துருவாரு, ரூம்மேட்டு. அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருப்பாரு. நாங்க 3 பேருமே அதாவது அந்த சூறா, ஒரு சின்ன சூறா ஒண்ணு இருக்குன்னா, குல்லாவது பிரபில் ஃபலக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாங்க மனப்பாடம் பண்ணிட்டோம் 3 பேருமே. இந்த 10 பேருமே மனப்பாடம் பண்ணாதவங்க. அந்த மாதிரி வரிசையா ரவுண்டா உட்கார வச்சாச்சு. நான் அவுது பில்லாஹி அவுது பில்லாஹின்னு 10 தடவை சொல்லுவேன். எனக்கு அடுத்தவர் அவுது பில்லாஹி, அவரும் 10 தடவை சொல்லுவார். அவருக்கு அடுத்து உட்கார்ந்துருக்கிறவர் அவரு அவுது பில்லாஹி அவுது பில்லாஹி. அதை கேட்டுக்கிட்டே இருந்த 4வது அந்த படிக்காதவர் இருக்காரு, அவர் கேட்டுக்கிட்டே அவுது பில்லாஹின்னு அவர் 10 தடவை சொல்லுவார். இப்படியே செஞ்சு 10 வரும்போது அவுது பில்லாஹி ஏறிடுச்சு. இப்படிதான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் அவுது பிரபில் ஃபலக் அந்த சூரா, குல் அவுது பிரபின் நாஸ். அதாவது ஒரு நாளைக்கு 2 வசனம் 3 வசனம் தான் படிப்போம், அதுலயே அரை மணி நேரம் வந்துடும். இப்படியே செஞ்சு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஏன்னா எங்களோட முயற்சி தான். ஆனா அதற்கான நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததும், அவங்கள வர வச்சதும், அந்த சூழலை ஏற்படுத்தினதும், அதை பூரா எங்களை சொல்ல வச்சதும் எல்லாமே ரப்புல் ஆலமீன் தான். அந்த சகோதரர்கள் அவங்க அத்தனை பேருமே, அங்க அத்தனை பேருமே நிறைய சூறாக்களை மனப்பாடம் பண்ணிட்டு போனாங்க. அதுல ஒரு மன நிறைவு. அதான் நோக்கம், கற்போம் கற்பிப்போம். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கற்போம் கற்பிப்போம் அந்த உயர்ந்த நோக்கத்திலேயே நிலைத்திருக்க செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.